ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவே துதிக்கிறோம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே துதிக்கிறோம். இயேசுவே துதிக்கிறோம். இயேசுவே ஹல்லேலூயா. துதிக்கிறோம் கர்த்தாவே. துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே துதிக்கிறோம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம் கர்த்தாவே. துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே துதிக்கிறோம் கர்த்தாவே. துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். இயேசுவே துதிக்கிறோம். இயேசுவே துதிக்கிறோம் கர்த்தாவே. துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். இயேசுவே இயேசுவே துதிக்கிறோம். இயேசுவே துதிக்கிறோம். இயேசுவே ஹல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே துதிக்கிறோம். இயேசுவே துதிக்கிறோம். இயேசுவே இயேசுவே துதிக்கிறோம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே துதிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். இயேசுவே துதிக்கிறோம். இயேசுவே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. துதிக்கிறோம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் ரட்சகரே துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே 5வது வாரமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆலயத்தில் ஜனங்களோடு முடியாமல் ஆண்டவரே துதிக்கிறோம். இந்த நேரங்களிலே ஆண்டவரே விசுவாசிக்கலாம் நாங்கள் கலந்து ஆராதிக்கப்பட்ட உதவி செய்கிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. துதிக்கிறோம். குருவை கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே இந்த நேரலையில் ஆண்டவரே இருந்து பார்க்கிறதான ஒவ்வொரு ஜனங்களும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாக ஆவியான தேவன் உதவி செய்தலும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. ஸ்தோத்திரம். கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒரு பாடலை பாடி நாங்கள் கர்த்தரை ஆராய்ந்து ஜெபித்து ஆண்டவரே ஸ்தோத்திரங்கள் ஆராதனையிலே நாங்கள் பங்கெடுக்க போகிறோம். கர்த்தரை எங்களுக்கு உதவி செய்தலும்படியாய் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நிற்கிறே செய்யும் ஆசீர்வதிகள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. பாடலை நாம் பாடலமாக பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்து ஜோதியோம் வேலையை இந்த பாடலை நாம் பாடுவோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். பெற்ற
வந்தே யாருக்கான உள்ளவர்கள் அவனெல்லாம் வருகின்றேன் பரிசுத்தம் கேட்கிறேன். ஆமென். ஒருவரும் தேவனை தரிசிப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதை யாரும் துதிக்கிறங்க தாவே. ஆண்டவரை தரிசிப்பதற்கு ஏற்றதான ஒரு பரிசுத்தம் எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டிருக்கிற தாவே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களின் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதையா. உண்மை தரிசிக்க ஆண்டவரே கர்த்தரை நீ உதவி செய்தபடியாக செபிக்கிறேனையா துதிக்கிறோம். இயேசுவே துதிக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. துதிக்கிறோம். இயேசுவே துதிக்கிறோம். இயேசுவே அல்லேலூயா. துதிக்கிறங்க தாவே ஸ்தோத்திரங்களையா துதிக்கிறோம். நேரத்திலே நம்முடைய தேசத்தில் நடக்கிறதான
இந்த கொள்ளை நோயிலிருந்து தேவனாகிய கர்த்தர் நம்மை பாதுகாக்க வேண்டும். உலகம் முழுவதும் பாதுகாக்க வேண்டும். அந்த வேகம் குறைய வேண்டும். அந்த வேகம் குறையும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமே. ஹல்லேலூயா. துதிக்கிறதற்காக ஸ்தோத்திரமையா, துதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அதில் நம்முடைய தேசத்தை, இந்தியா தேசத்தை தேவனாகிய கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். தமிழ்நாட்டை தேவன் பாதுகாக்க வேண்டும். தூத்துக்குடி மாவட்டத்தை தேவன் பாதுகாக்க வேண்டும். எல்லாத்திலும் தாலுகா நாம் வசிக்கிறதான பகுதிகள், பெருக்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படும்படியாக, இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படும்படியாக சங்கரிக்கிறதான தூதன் உள்ளே நுழையக்கூடாதபடி பரிசுத்தாவின் தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நம்முடைய தேசத்தை ஆளுகிறதான பிரதமருக்காக நாட்களில் அவர்கள் இருக்கிறதான எல்லா முயற்சிகளும் வாய்க்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக, அமைச்சர்களுக்காக, மத்திய அமைச்சர்களுக்காக, நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வருக்காக, இன்னும் தமிழ்நாட்டு அமைச்சர்களுக்காக நம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அவர்கள் எடுக்கிறதான முயற்சிகள் இன்னும் சுகாதாரத்துறை செயலாளருக்காக, வருவாய்த்துறை செயலாளர்களுக்காக, காவல்துறை அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அதில் விசேஷ விதமாக மருத்துவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். மருத்துவச்சிகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்நாட்களில் அவர்கள் தங்கள் ஜீவனை பணையம் வைத்து இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். அவர்களுக்கு அந்த தொற்று ஒன்றும் வராதபடி பரிசுத்தாவின் தேவன் காத்துக்கொள்ள வேண்டும். காத்துக்கொள்ளும்படியாக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம் இயேசுவே, இயேசுவே துதிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம், பாதுகாத்துக்கொள்ளுங்க பாவம் துதிக்கிறோம். அதில் இந்த ஜனங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். அன்றாட தேவைகளில் அத்தியாவசியமான பொருட்களில் அவர்கள் சாப்பிடுவதற்கு தேவையான ஆதாரங்கள் கிடைக்கப்பட வேண்டும். பசியினால் பட்டினியினால் சாவுகள் வரக்கூடாது. தேவனாகிய கர்த்தர் காத்துக்கொள்ளும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. துதிக்கிற கர்த்தாவே, இயேசுவே துதிக்கிறோம். இயேசுவே துதிக்கிற கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே துதிக்கிற கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஐயா துதிக்கிற கர்த்தாவே, துதிக்கிறோம். பரிசுத்தம் அழிந்து கொண்டிருக்கிற நாட்களில் பரிசுத்தத்துக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேவன் நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும்படியாக, தேவனுடைய ராஜ்யத்திற்கு நம்மை தகுதிப்படுத்தும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம் கர்த்தாவே, இயேசுவே துதிக்கிறோம். இயேசுவே துதிக்கிறோம். இயேசுவே துதிக்கிறோம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. துதிக்கிறோம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கிருபையும் இரக்கம் நிறைந்தவர்களால் பெற்றவர்களே, நாங்கள் தேவனுடைய சன்னிதானத்தில் ஆண்டவரை ஸ்தோத்திரித்ததான காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கவனித்திருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஐயா துதிக்கிறோம். இந்த காரியங்களை எல்லாம் சிந்தத்தில் வாய்க்க செய்திருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, விசேஷ விதமாக இந்த கொரோனா என்கிற கொள்ளை நோய் நிமித்தம் ஆண்டவரே வேதனைப்படுகிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர்களே, அந்த மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். தெய்வீக சுகம் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறேன். ஐயா உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையும் ஆசீர்வாதமும் கொடுக்கட்டும். செயல்படுகிறதான அந்த செயலாக்கத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளும். கிருபை கொடுக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுடைய நல்ல தகப்பனே. ஆமென். வேதாகமத்திலே இந்த நாம் வாசிக்கிற பகுதி 2 வசனங்கள் தான் இருக்கிறது. 7ஆம் சங்கீதம். இப்பொழுதும் 7 என்கிறதான அதிகாரங்கள சங்கீதத்தை நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். 117ஆம் சங்கீதத்தில் 2 வசனங்கள் இருக்கிறது. 2 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஜனங்களே எல்லாரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மை வைத்த கிருபை பெரியது. கர்த்தரின் உண்மை என்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னால் தேவனுடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, இந்நாட்களில் நாம் எல்லாம் ஆண்டவரை துதிப்பது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும்.
கர்த்தர் நம்மையும் நம்முடைய தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. அவர் நம்மை வைத்த கிருபை பெரியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பெரிய கிருபை நம்மை நாளுக்கு நாள் தாங்க வேண்டும். நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கிருபைக்கால் நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஜெபிக்க வேண்டும். அந்த கிருபை நம்மை தாங்க வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. செய்திக்கு முன்பு சில அறிவிப்புகள். விசுவாசிகளாகிய தேவ ஜனங்கள் நன்றாய் ஜெபிக்க வேண்டும். இந்நாட்களில் அதிகமாய் வேதத்தை தேவாலயங்கள் திறக்கப்பட நீங்கள் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். தேவ கிருபை நம்மோடு கூட இருப்பதாக. விசுவாச குடும்பங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் ஜெபத்தில் தாங்க வேண்டும். ஒவ்வொருவரும் ஜெபத்தில் தாங்க வேண்டும். ஆவியான தேவன் காத்துக் கொள்ளும்படியாக, ஆவியான தேவன் ஆவியான தேவன் நம்முடைய விசுவாச ஜனங்களை காத்துக் கொள்ளும்படியாக நாம் எல்லாரும் ஜெபத்தில் ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும். ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இது மட்டுமல்ல, ஒரு விசேஷித்த ஒரு அறிவிப்பை நான் உங்களுக்கு சொல்கிறேன். விசுவாசிகள் போதுகிறது என்றால் வெள்ளிக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரை காலையில் 10:30 மணியிலிருந்து 12 வரைக்கும் நான் ஆலயத்தில் இருக்கிறேன் உங்களோடு பேசுவதற்காக. இதனால் தொலைபேசியில் நீங்கள் பேசலாம். உங்களுடைய காரியங்களை எங்களிடத்தில் நீங்கள் சொல்லலாம். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரை காலையில் 10:30 12:30 வரைக்கும் உங்களுடைய தொலைபேசி அழைப்பை நான் எதிர்பார்க்கிறேன். அதனாலேயாக நான் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எப்போது இடத்தில் ஜெபிக்க முடியவில்லையே என்று நீங்கள் வியாபகப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்நாட்களில் நாம் தியானிக்கப்படுகிறதான வசனத்தினுடைய தலைப்பு என்னவென்றால், பரிசுத்தமாக்கும் கர்த்தரை பரிசுத்த பெற்றலாக்கலாமா? ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நாட்களில் யூடியூப்ல இன்னும் வாட்ஸ்அப்பில் பல காரியங்கள் பரிசுத்த குலைச்சத்துக்கு ஏற்றான வார்த்தைகளை கடந்து வருவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பரிசுத்த கிளச்சல்கள் அதிகமாக காணப்படுகிறது. பரிசுத்த கிளச்சல்கள் எல்லாம் இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? பரிசுத்த கிளச்சல் உண்டாகும் என்று சொன்னால், பரிசுத்த கிளச்சல் உண்டாகும் என்று சொன்னால், அங்கே தேவனாகிய கர்த்தர் ஜனங்களே சாபத்தையும் மற்ற காரியங்களையும் ஒப்பு கொடுக்கிறார் என்று நாம் வேதாகமத்திலே பார்க்கப்படுகிறோம். ஒப்பு கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, வேதாகமம் உங்களுடைய கரங்களில் இருக்கும் என்றால் எடுத்துக்கொள்ளுங்கள். லேவியராகமம் 22ஆம் வசனம் 22ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை பார்க்கும்போது, என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதிருப்பீர்களாக, நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. அப்போ ஆண்டவர் சொல்ற, என் நாமத்தை நீங்கள் பரிசுத்த குலைச்சலாக்காதிருப்பீர்களாக. என் நாமம், தேவனுடைய நாமம் அவர் விலையேற பெற்றது. அந்த நாமத்தை நாம் பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறார். ஏனென்றால் நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுகிறதான அனுபவம் ரொம்ப கம்மியாக இருக்கு. ஏனென்றால் டெக்னாலஜிகள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. எப்படி வேண்டுமானாலும் ஜீவிக்கலாம். கடைசி நேரத்தில் இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் என்று சிலர் நினைக்கிறார்கள். அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். நடக்கவே நடக்கிறார். உனக்கு கிடைத்த இந்த நாளையிலாவது உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறியாமல்
நாம் தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் அது அவ்வளவு விசேஷமாக இருக்காது. ஏனென்றால் நான் மதிக்கப்பட வேண்டும், தேவன் நம் நடுவில் மதிக்கப்பட வேண்டும். நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ ஆண்டவருடைய நாமம் எந்த ரூபத்திலையும் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த குலைச்சல் ஆகாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாய் வாழ வேண்டும், எச்சரிக்கையாய் வாழ வேண்டும். நமக்குள்ளே ஒரு எச்சரிப்பு இருக்க வேண்டும். அன்பு தேவனுடைய சின்னமே, தேவனுடைய பிள்ளைகளே, அந்த எச்சரிப்போடு கூட நாம் வாழ்வோம் என்று சொன்னால் ஆண்டவர் இந்த லாக்டவுன்ல இருந்து சீக்கிரமாக ஒரு விடுதலையை நமக்கு நிச்சயம் கட்டளையிடுவார். ஏதோ நம்ம வாய்ப்பு வந்த பிரகாரமெல்லாம் வசனத்தை திருப்பி நாம் பேசுவது அது அவ்வளவு நியாயமானது அல்ல, அவ்வளவு வரவேற்கத்தக்கதில்லை. ஒரு வேலை உலகத்தில் வரவேற்கலாம், ஆனால் வேதாகமும் ஒருபோதும் வரவேற்கார், மறந்து விடக்கூடாது. வேதாகமும் ஒருபோதும் வரவேற்கார். என்னான்னு தேவனுடைய சிறுமை, தேவனுடைய பிள்ளைகளே, அப்படின்னால் நாம் கர்த்தரை பரிசுத்த குலைச்சல் ஆக்கும்போது அவர் நம்மை பரிசுத்த குலைச்சல் ஆக்கி சாபத்துக்கும் நிந்தனைக்கும் ஒப்புக் கொடுப்பார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 43:28 நாம் பார்க்கும்போது, ஆகையால் நான் பரிசுத்த ஸ்தலத்தின் தலைவர்களை பரிசுத்த குலைச்சலாக்கி, பரிசுத்த ஸ்தலத்தின் தலைவர்கள் யாரு? நீங்களும் நானும் தான். சபை போதகர்கள். சபை போதகர்களுக்கு ஆண்டவராக தேவன் கொடுக்கிறது ஒரு நல்ல கருத்தை. நான் பரிசுத்த ஸ்தலத்தின் தலைவர்களை பரிசுத்த குலைச்சலாக்கி. ஏன்னா இன்னைக்கு ஊழியர்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குவதற்கான காரியமே நிறைய இருக்கிறது, நிறைய இருக்கிறது. எல்லாரும் நாம் ஜெபிக்கிறோம், ஆதி அப்போஸ்தலருடைய காலத்தில் நடந்ததான அற்புத அடையாளங்கள் நடக்கணும். அப்ப ஆதி அப்போஸ்தலருடைய காலங்களில் உபதேசத்தில் எவ்வளவு சரியா இருந்தார்கள், தேவனுடைய வார்த்தையில் எவ்வளவு சரியா இருந்தார்கள், தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வளவு மதிப்பு கொடுத்திருந்தார்கள். இன்னைக்கு அந்த அளவுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கிறோமா? இன்னைக்கு அந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் நேசிக்கிறோமா? வேதம் சொல்கிற வேதத்தை நேசிப்பவர்களுக்கும் மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இன்னைக்கு வேதத்தை நேசிக்கிறோமா? சிந்தித்து பாருங்கள். அந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நான் பரிசுத்த ஸ்தலத்தின் தலைவர்களை பரிசுத்த குலைச்சலாக்கி யாக்கோபை சாபத்துக்கும் இஸ்ரவேலின் நிந்தனைக்கும் ஒப்புக் கொடுப்பேன். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இருக்கிறதான காரியம் நிந்தனைக்கு நம்ம ஒப்புக் கொடுத்து விட்டார். காரணம், நிறைய இடங்களில் பரிசுத்த குலைச்சல். அவர் விரும்புகிறதான பரிசுத்தம் காணப்பட வேண்டும். நாம் விரும்புகிற பரிசுத்தம் அல்ல, நான் விரும்புகிற பரிசுத்தம் அல்ல, அவர் விரும்புகிறதான பரிசுத்தம், தேவன் விரும்புகிறதான பரிசுத்தம் இடத்தில் இருக்கிறதா? சற்று சிந்தித்து பாருங்கள். சற்று ஆளுடைய சரீரத்தில் சிந்தித்து பாருங்கள். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதான பரிசுத்த ஜீவியம், தேவனுடைய வார்த்தை நம்மிடத்தில் இருக்கிறதா? தேவ கிருபை நம்மை தாங்குகிறதா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். என் அன்பு தேவனுடைய சின்னமே, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பாருங்கள். நான் பரிசுத்த ஸ்தலத்தின் தலைவர்களை பரிசுத்த குலைச்சலாக்கி அவளை சாபத்துக்கு நிந்தனைக்கு ஒப்புக் கொடுப்பேன். காரணம் என்ன? நாம் பரிசுத்த குலைச்சலாக்குகிறோம் தேவனுடைய நாமத்தை. நம்முடைய கிரியைகளினால், நம்முடைய பார்வைகளினால், நம்முடைய பேச்சுகளினால், நம்முடைய சிந்தனைகளினால், இன்னும் நமக்கு உண்டான சில காரியங்களினால் பரிசுத்த குலைச்சல் ஆக்கும் போது ஆண்டவர் எல்லாவற்றையும் கணக்கில் வைத்திருக்கிறார். எல்லாம் அவருடைய கணக்கில் இருக்கிறது. அன்பு தேவனுடைய சிறுமை கணக்கில் எல்லாம் இருக்கிறபடியால் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக ஜீவிக்க வேண்டும். இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது, எதினால் நான் பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறேன் என்று ஆண்டவருடைய நிறைய பேர் கேட்டேன். எதினால் நான் பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறேன் என்று ஆண்டவரிடத்தில் நிறைய பேர் கேட்கிறதான காரியங்கள் உண்டு. லேவியராகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது, என் நாமத்தை கொண்டு பொய்யான இடுகிறதினால் உங்கள் தேவனுடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமலும் இருப்பீர்களாக. பொய்யான இடுகிறதினால் சபையில் உண்மை இருக்கார். ஆதி அப்போஸ்தலருடைய காலத்தில் அனனியா சப்பிரா உங்க வாழ்க்கையில நடந்ததை ஒரு பொய் தான் சொன்னாங்க. இவ்வளவுதான் பேதுரு கேட்கும்போது, ஆமா பொய்யில சின்னது பெருசுன்னு சொன்னாங்களா? சும்மா தான் சொன்னீங்க. அதே போல
இவர்கள் சொன்னார்கள், கடந்ததன காரியங்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். நன்கு தேவனுடைய சின்னமே, நன்கு தேவனுடைய பிள்ளைகளே, பொய்யான எண்ணுகிறதுனால், பொய்யாய் காரியங்களை பேசுகிறதுனால், பொய்யாய் காரியங்களை சிந்திக்கிறதுனால், பொய் 10 கற்பனைகளை கொடுக்கும்போது 10 கற்பனைகளை கொடுக்கும்போது, கட்டளைகளை கொடுக்கும்போது எதுவோ தேவன் மோசேயிடத்திலே கொடுத்ததான அந்த 10 கற்பனைகள்ல கட்டளைகள்ல ஒரு கட்டளை என்றால் பொய் சாட்சி சொல்லாதிருப்பதாக. பொய் பரிசுத்த பேச்சலுக்கு முக்கியமான காரணம் சொல்லிட்டு சொல்லலுங்கிறதான காரணம். சொல்லிட்டு சொல்லலுங்கிறதான காரணம். பரிசுத்த குலைச்சல் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. வேதத்தில் வெளிப்படுத்தல் விசேஷத்தில் நாம் பார்க்கும்போது பொய் பேசுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் அக்கினியும் கந்தமும் இருக்கிறதான கடலிலே தள்ளப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அன்பு தேவனுடைய சின்னதை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம இருக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்க சிந்தித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை நாம் சரி செய்து கொள்வதற்கு நமக்கு ஒரு நல்ல நேரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். 40 நாட்கள் ஏன் தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒதுக்கி கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார். நாம் ஆண்டுடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்து, நம்மை சரிப்படுத்திக் கொள்வதற்காக, நம்மை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏதோ அரசாங்கம் ஊரடங்கு போட்டிருக்கிறது என்று சொன்னால் ஜனங்களாகிய நாம் நம்மை சரிப்படுத்திக் கொள்ளும் போதுதான் அங்கே பரிசுத்தம் உண்டாகும். அந்த பரிசுத்தம் உண்டானதற்கு பின்பு கர்த்தர் ஒரு வாசலை திறப்பார், ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுப்பார் என்று சொன்னால் இன்னைக்கு ஒரு தீர்மானம் நீங்கள் எடுக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் எனக்கு வாய்ப்பை கொடுக்கும் போது எந்த ரூபத்திலும் உடைய பரிசுத்தத்துக்கு விரோதமாக நான் செயல்பட மாட்டேன். பரிசுத்த ஜீவியத்தை நான் கடைசி வரைக்கும் காத்துக்கொள்வேன், கடைசி மூச்சு வரைக்கும். சில நேரங்களில் நம்ம பாடுறதில்ல, என் நாட்கள் முடியும் வரைக்கும், என் ஜீவன் பிரியும் வரைக்கும், என் சுவாசம் ஒலியும் வரைக்கும் கர்த்தரை ஆராதிப்பேன். நல்லது, ஆராதிப்பதில் மட்டும் இருக்கக்கூடாது, பரிசுத்த ஜீவியத்தை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். பொய்யால எண்ணுகிறதினால், பொய்யை குறித்து வேதாகமத்தில் பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பொய்யை குறித்து வேதாகமத்தில் பல காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பொய்யால இடுகிறதினால் பரிசுத்த குலைச்சல் ஏற்படுகிறது. உங்க குடும்பத்தில், உடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பொய் என்கிறதான ஒரு கருவிக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. சாத்தானுடைய ஆயுதங்களில் ஒரு ஆயுதம் அது பொய் சொல்லாதிருப்பாயாக என்று தேவன் எத்தனையோ முறை வேதாகமத்தில் எச்சரித்திருக்கிறார். அப்படி பொய் சொல்கிறதுனால் பரிசுத்த குலைச்சல் அங்கே ஏற்படுகிறதை நாம் காண்கிறோம். இப்பொழுது நான் ஒரு முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லப்படுகிறேன். இந்த கர்த்தருடைய பந்தியை பரிசுத்த குலைச்சலாக நாம் நினைக்கக்கூடாது. இங்கே மில்கியா 1:12 கர்த்தருடைய பந்தியை குறித்து அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் கர்த்தருடைய பந்தி அசுத்தமானது என்றும் அதன் ஆகாரமாகி அதன் பலன் அற்பமானது என்றும் சொல்கிறதுனாலே என் நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குவீர்கள். இன்னைக்கு கர்த்தருடைய பந்தியை குறித்து யூடியூப்ல மற்ற காரியங்கள்ல அது தவறுதலாய் சொல்லப்படுகிறதான காரியத்தை கவனிக்கிறீர்கள். ஆனால் அந்த காரியத்துக்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாது என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தருடைய பந்தி அசுத்தமானதல்ல, அது பரிசுத்தமானது. அது பரிசுத்தமான இடத்துல தான் அந்த பந்தியை நாம் எடுக்க வேண்டும். இன்னைக்கு யூடியூப்ல எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்னன்னா வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள், ஆனால் திராட்சரசம் கொடுக்கல. வசனத்தை நீங்க நல்லா கவனிக்கணும். வசனத்தை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அதான் அவங்க எங்க இருந்தால் அப்போஸ்தலர் 2:36 நீங்கள் நல்லா வாசித்து பாருங்க. எங்க கடந்த நாட்களில் ஒரு சில பிள்ளைகள் இதை காரியத்தை குறித்து போன்ல டிஸ்கஸ் பண்ணாங்க. வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள். அப்பம் விற்கலாம், ரசம்
ரசம் கொடுக்கப்பட்டதா? இயேசுவின் ரத்தத்துக்கு சமமான ரசம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இல்லை. அப்பம் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவ ஆலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து, எங்க தரித்திருந்து? நல்ல நீங்க புரிஞ்சுங்க, தேவ ஆலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து. அந்த வசனத்துடைய முற்பகுதியை விட்டுட்டாங்க, முற்பகுதியை மட்டும் அவங்க சொல்றாங்க, நடுவில் இருக்கிறத மட்டும் சொல்றாங்க. சிலர் மீன் சாப்பிடும்போது வண்டை வேண்டாண்டுவாங்க, வால் வேண்டாண்டுவாங்க, நடுவில் பீஸ் மட்டும் நினைச்சுருவாங்க. அதே போல இந்த வசனத்தில் இருக்கிறதுல முன்பகுதியை விட்டுட்டாங்க, பிற்பகுதியையும் விட்டுட்டாங்க. நல்லா நீங்க கவனிக்க வேண்டும். அந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பிடித்துட்டு பேசுறாங்க, வீடுகள் தோறும் அப்பம் விட்டு. ஆனா அதே வசனத்தில் இருக்கிறது, அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவ ஆலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து. எங்க தரித்திருந்தார்களா? தேவனுடைய ஆலயத்திலே தரித்திருந்து. சரி, இப்போ அதை விட்டுருங்க, தேவனுடைய ஆலயத்திலே தரித்திருந்து. அந்த அப்பம் விட்டவர்களுடைய குணதிசயங்கள் இருந்திருந்தாராம், மகிழ்ச்சியோடும் காப்படம் இல்லாத இருதயத்தோடும் போற்றிடம் பண்ணி தேவனை துணித்து ஜனங்கள் எல்லாரும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்தார். நல்லா நீங்கள் கவனிங்க, வீடுகள் தான் அப்பம் விட்டார்கள். கம்யூனியன் என்று சொல்லும்போது, கர்த்தருடைய பந்தி என்று சொல்லும்போது, அது வெறும் அப்பம் அல்ல, அதோடு சேர்த்து இயேசுவின் ரத்தத்திற்கு சமமான ரசமும் கொடுக்கப்படுகிறது. இதை நான் பல ரூபத்திலே நான் உங்களுக்கு விவரிக்கலாம். தேவைப்பட்டவர்கள் என்னுடைய கைபேசி எனக்கு அழைத்து நீங்கள் அதை நீங்கள் சரி செய்து கொள்ளலாம். கர்த்தருடைய ஆசீர்வாதமாக. அப்போ பரிசுத்த குலைச்சல் உண்டாகும் போது தேவனாகிய கர்த்தர் சாபத்துக்கு நிந்தனைக்கு ஒப்புக் கொடுக்கிறார். எதினால் பரிசுத்த குலைச்சல் வருகிறது என்று சொன்னால், பொய்யான இடுகிறதுனா, பொய் பேசுகிறதுனா ஆண்டவர் அருவருக்கிறதான ஒரு காரியம். ஆண்டவர் அருவருக்கிறதான ஒரு காரியம். அந்த அருவருப்பான காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நாம் கர்த்தரை தரிசிக்க முடியாது. ஆண்டவர் அழகாய் சொல்லிவிட்டார், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிக்க முடியாது என்று எபிரேயர் புத்தகத்தில் அழகாக சொல்லிட்டார். ஏன்னா நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களே எப்படிங்க பரிசுத்தரா இருங்கள் ஆண்டவர் சொல்லிட்டார். நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராக இருங்க. அப்ப ஆண்டவருக்கு நாம் பிரியமாய் ஜீவிக்க வேண்டும் என்றால் அதற்குரிய ஒரு பரிசுத்த நம்மிடத்தில் காணப்படும் அல்லவா? அதற்குரிய ஒரு பரிசுத்த வாழ்க்கை, பரிசுத்த நம்மிடத்தில் காணப்படும் போதுதான் தேவனாகிய கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய ஆரம்பிக்கிறார். ஏதாவது 2 அற்புதங்களை கர்த்தர் மூலமாய் செய்த உடனே நாம் நம்முடைய கால் தரையில் இருக்கக்கூடாத அளவுக்கு நாம் துள்ளிக் கொண்டு இருப்போம் என்று சொன்னார். நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை சாத்தான் கெடுத்து விடுவான். அவன் தந்திரக்காரனானவன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வேதம் சொல்கின்றன. நன்கு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நான் அழுத்தி நான் சொல்லக்கூடியதான ஒரு காரியம், கர்த்தருடைய பந்தி அது அசுத்தமாய் போகக்கூடாது. அது பரிசுத்தமானது. ஏன் உபவாசத்தோடு கூட பாவ அறிக்கை செய்து பின்பு நான் அந்த பந்தியிலே பங்கெடுக்கிறோம். எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறதான காரியம் அல்ல, எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிற காரியம் அல்ல. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து தேவனோடு உடன்படிக்கை பண்ணினதான பிள்ளைகள் பரிசுத்தமாய் ஜீவிக்கிறார்கள் என்கிறதான அறிக்கை செய்ததற்கு பின்பு, அந்த தகுதி அவர்கள் பெற்றதற்கு பின்புதான் இந்த கர்த்தருடைய பந்தியிலே அவர்கள் பங்கெடுக்க முடியும். ஆகையினால் இந்த கர்த்தருடைய பந்தியை குறித்து பலவிதமான காரியங்கள் நீங்கள் கேள்விப்பட்டு உங்கள் வீட்டில் ஏதாவது துணிச்சலாக செய்கிறார்கள். அது ஒரு துணிகரமான பாடம். அதற்கு ஒரு உதாரணம் சொல்வேன் என்று சொன்னால்,
சாமுவேல் தீர்க்கதரிசி வரும் வரைக்கும் சவுல் காத்துக்கொண்டு இருந்திருப்பான் என்று சொன்னால் அவனுக்குள்ளே துணிகரம் என்கிற ஒரு பாவம் கண்டிப்பாய் அவனுக்குள்ளே வந்திருக்கார். அங்கே அவன் சொல்கிறான், அங்கே தாவீது வருவதற்கு கொஞ்சம் தாமதமானதுனால சவுல் துணிந்து ஒரு காரியத்தை அவன் செய்கிறான். 13ஆம் அதிகாரம் 1 சாமுவேலின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் அங்கே சொல்லப்படுகிறது, அவன் பலி செலுத்தி சவுல் பலி செலுத்தி முடித்தவுடனே அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி வருகிறார். நீங்கள் 10ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி கேட்கிறார், நீங்கள் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல் சொல்கிறார், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்களோ என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றார். நல்லா நீங்க சிந்தித்து பாருங்க. வேதத்தில் நமக்கு முன்மாதிரியாக தான் எழுதப்பட்டிருக்கிறது. முன்மாதிரியாக தான் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் எண்ணி துணிந்து அவன் அந்த பலியை செலுத்தினதுனால நடந்தது என்ன? சாமுவேல் சவுலை பார்த்து சொல்கிறார், புத்தீனமாய் செய். யூடியூப்ல பார்த்து யாராவது இந்த காரியத்தை நீங்க செய்திருந்தீங்க, நீங்க புத்தீனமா செஞ்சிருக்கீங்க, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. புத்தீனமாய் செய்தி உடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமல் போனே, மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். பாருங்க, உடைய ராஜ்யபாரம் ஸ்திரப்படாமல் போனதுக்கு காரணம் என்ன? ஒரு துணிச்சல். இன்னைக்கு பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்படுவதற்கு அநேகருடைய வாழ்க்கையில் துணிச்சல் என்கிறதுல, துணியரம் என்கிறதுல ஒரு பாவம் இருக்கிறது. துணியரம் என்கிறதுல ஒரு காரியம் இருக்கிறது. துணிகரம் நமக்குள்ள வரக்கூடாது. கர்த்தருடைய பந்தி பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்படாதபடி பொறுத்திருப்போம். கர்த்தர் ஒரு நாள் கொடுத்திருப்பார். நல்லா இருக்கிற நாட்கள்ல எத்தனை மாசம் நீங்க பந்தியில கலந்துடாம போயிருக்கீங்க? நீங்க சொல்லிட்டு பாருங்க. போதகர் மேல கோவப்பட்டு, மற்ற விசுவாசிகள் மேல கோவப்பட்டு, வீட்டுல சண்டை போட்டுட்டு ஆராதனைக்கு வந்துடுவீங்க. ஆராதனைக்கு வந்துட்டு பாஸ்டர் வசனத்தை தான் வாசித்துட்டு இருப்பாரு, கர்த்தருடைய பந்தய குறித்த தான் வசனத்தை வாசித்துட்டு இருப்பாரு. போல இருந்துச்சு ஓடிடுது. அதுக்கெல்லாம் சேர்த்தா இப்போ ஆண்டவர் வச்சிருக்கிற. அன்னைக்கு நீ ஓடுனல்ல, இன்னைக்கு கொஞ்சம் நீ அடங்கிடு அப்படின்ட்டு கர்த்தர் வச்சிருக்கிற. அதனால் அதை துணிந்து யூடியூப்ல பார்த்து எங்கேயாவது ரொம்ப பண்ணிடுறாங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம போன பரிசுத்தமாய் ஜீவிக்கணும். தேவன் சீக்கிரமாக தேவாலயங்களை திறப்பதற்கு இந்த கொரோனாவிலிருந்து கர்த்தர் நிச்சயம் ஒரு விடுதலை கொடுக்கதான் செய்வார். அதற்காக தேவனுடைய பிள்ளைகள் நன்றாய் ஜெபிக்க வேண்டும். அப்படி திறந்ததற்கு பின்பு கர்த்தருடைய பந்தி நம்முடைய சபையில கொடுக்கப்படும். அதனால் அவசரப்படாதீர்கள். அவசரப்பட்டு கடந்த நாட்களில் கேள்விப்பட்ட அந்த பந்தியை குறித்து சொன்ன உடனே, இப்படி செயலாட்டு சொன்ன உடனே யூடியூப்ல 8000 பேர் பார்த்தாங்க. அந்த 8000த்துல எத்தனை பேர் அப்படி செய்து நரகத்துக்கு போறவர்கள் தெரியும். ஆண்டவர் ஏன் சபையில அப்போஸ்தலர்களையும் தீர்க்கதரிசிகளையும் சுவிசேஷங்களையும் போதகர்களையும் மேய்ப்பர்களையும் ஏன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்? சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். நன்கு தேவனுடைய சின்னமே, கர்த்தருடைய பந்தி, கர்த்தருடைய ஆகாரம் அது அசுத்தமானது, அற்பமானது என்று சொல்லிடப்படுகிறாரே. தேவனுடைய நாமம் நம்ம சொல்லல, ஆனால் கிரியையில செய்கிறது. நம்ம என்ன செய்யணும்? வாய்ப்பு சொல்லல, கிரியையில் அசுத்தமானதை செய்து அந்த பந்தியில பங்கெடுக்கும் போது நிச்சயமா எங்கே பரிசுத்த பிரச்சனை உண்டாகும். நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஒன்று, பரிசுத்த பிரச்சனை உண்டாகும் போது அங்க சாபமும் நிந்தனைக்கும் ஆண்டவர் ஒப்புக் கொடுப்பார். இரண்டாவது, பொய்யான இடுகிறதுனால அங்க பரிசுத்த பிரச்சனை உண்டாகும். மூன்றாவது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த ஆகாரத்தை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது.
இதனால் என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே ஆனால் உண்மை எதனாலே அசுத்தப்படுத்தலாம் என்கிறீர்கள். நல்லா பாருங்க, அதே 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல இன்னும் ஆண்டவர் அழகாய் சொல்கிறார். மலிக்க 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல இன்னும் அழகாக சொல்றார் பாருங்க. எதனாலேயே நாங்கள் அசுத்தப்படுத்துறோம் என்கிறீர்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே ஆனாலும் உண்மை எதனாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்று என்று நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே. பாருங்க, கர்த்தருடைய பந்தியை குறித்து மல்கியா தீர்க்கதரிசி அழகாய் சொல்லியிருக்கிறார். தேவனுடைய வார்த்தை அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தேவனுடைய வார்த்தைக்கு மாறாக நாம் ஒன்றும் செய்யக்கூடாது. பரிசுத்தம் என்பது பரிசுத்தத்துக்காக தான் தேவனாகிய கர்த்தர் இந்த வேத பிரமாணத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வேத பிரமாணத்தின்படி நடக்கும்போதுதான் பரிசுத்தம் நமக்கு வரும். அதை வாசிக்கும் வேதத்தை எடுத்து என்ன செய்யணும். இயேசுவே லூக்கா 4ஆம் அதிகாரம் 17 முதல் 20 வரைக்கும் பார்க்கும்போது, இயேசுவே தேவனுடைய ஆலயத்துக்கு போன உடனே அந்த ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை எடுத்து வாசித்தார் என்று இருக்கிறது. அவரிடத்தில் கொடுக்கப்பட்டவுடனே அவர் எடுத்து வாசிக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு அநேகர் செல்ல, நான் எப்போதுமே இதுக்கு கொஞ்சம் கடிவாளம் பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு அநேகர் செல்ல தான் பைபிளை வாசிக்கிறது, பைபிளை தூக்கி வாசிக்கிறது இல்லை. குப்பத்தொட்டியில் கிடக்கிறதான ஒரு ஆதாரம் உனக்கு விஷயம் இருக்குமா? உங்க செல்ல எத்தனையோ குப்பையை வச்சிருக்கீங்க. உங்க செல் நல்லதுதான், செல் நல்லது, அதுல கெடுதல் நிறைய. இன்னைக்கு எல்லாம் ஆண்ட்ராய்டு செல்ல வேத வசனத்தை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க, நல்லது. ஏதோ முடியாத பட்சத்துக்கு வசனத்தை வாசிப்பீங்க, ஆனால் ரெகுலரா இதில் தான் வாசிக்கிறீங்க. ரெகுலரா இதில் தான், செல்ல தான் போகுது. செல்ல நீங்க ரெகுலரா நீங்க வாசிக்கும் போது தொட்ட உடனே முதல்ல நீங்க வசனத்தை வாசிக்க மாட்டீங்க. செல்ல யார் மெசேஜ் அனுப்பியிருக்கிறா, என்ன வாட்ஸ்அப் வந்திருக்கிறது, சரி இது இருக்கட்டும். நீங்க செல்ல வசனத்தை நீங்க இப்படி வாசித்துட்டு இருக்கும்போது அதுல ஒரு நோட்டிபிகேஷன் வருது. என்ன நோட்டிபிகேஷன்? ரோட்டில் இந்த பெண்ணுக்கு நடந்த சம்பவத்தை பாரு அப்படின்னு. நீங்க பைபிள் உண்மையா வாசிக்க முடியுமா? எங்க உங்க கண்ணு திரும்பும், உடனே அதை கிளிக் பண்ணுவீங்க. நீங்க வாசிக்கிறது பரிசுத்தம். அந்த பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்கும் போது உங்க கண்ணு எங்க போகுது? இதனால தான் நான் சொல்றது, ஆண்டவர் ஏன் தனியாய் வேத புஸ்தகத்தை நம்முடைய கையில் கொடுத்து விட்டார்? குப்பையோடு கலந்த ஒரு நல்ல பொருளை நாம் சரியாய் நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஆண்டவர் பரிசுத்த வேதாகமம் என்று சொல்லி பரிசுத்தமாய் நம்முடைய கையில கொடுத்துட்டார். அதை எடுத்து வாசிங்க. ஏன்னா வேதத்தை வாசிக்காமல், வேதத்தை எடுத்து வாசிக்காமல் மறந்துட்டா அப்படின்னா ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை மறந்து விடுவார். ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நினைக்கிறேன். நீ என் வேதத்தை மறந்த, வேதத்தை எடுக்க உனக்கு விருப்பம் இல்லை. உன்னை பரிசுத்தமாக்குகிறதான வேதத்தை எடுக்க உனக்கு விருப்பம் இல்லை. நம்ம பாடுறோம், இயேசு சுமந்து கொண்டாரே, இனி நான் சுமக்க தேவையில்லை. சாதாரணமாக ஒரு பைபிளை சுமக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லை, இயேசு உன்னை எப்படி சுமப்பார்? நல்லா நீங்க சிந்திச்சு பாருங்க. எல்லா வசதிகளும் ஆண்டவர்கள் கொடுத்துக்கிட்டு தான் ஆண்டவரே சொன்னாரு உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில், எல்லாம் உனக்கு இருக்கும்போது நீ மனமகிழ்ச்சியோட கர்த்தரை தேடாமல் போனதினால். எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்துட்டு 28ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் நினைக்கிறேன். எல்லாத்தையும் கர்த்தர் உனக்கு கொடுத்து, அந்த கொடுத்து தேவனை மனமகிழ்ச்சியா காலையில் எழுந்ததும் வேத புஸ்தகத்தை எடுத்து வாசிக்க எனக்கு விருப்பம் இல்லை. காலையில் எழுந்ததும் உன்னுடைய செல்லுக்கு தான் கண்ணு போகும். எது பரிசுத்தம்? நல்லா நீங்க சிந்திச்சு பாருங்க. இதனால உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா என்னை நீங்கள் அழைத்து கேட்கலாம். இன்னைக்கு இருக்கிற யங்கர் ஜெனரேஷன், வாலிப ஜெனரேஷன் குப்பையோடு கலந்த உண்மை தான் அவர்கள் கையில வைத்து அதிலே பரிசுத்தத்தை கொண்டாடலாம் என்று நினைக்கிறார்கள். நடக்கவே நடக்காது.
2000 வருடமாக 6000 வருடமாக நடந்ததன் எல்லா காரியத்தையும் தேவனாகிய கர்த்தர் அழகாய் எழுதி கையில் கொடுத்து ஒரு செல்ல வாசிக்கும் ஒரு கண்ணு பாதிக்கப்படுது. ஏதோ ஒரு முக்கியமானது ஒரு மேல குறித்து வைக்க முடியல, அண்டர்லைன் பண்ண முடியல. ஆனா ஆண்டவர்களுக்கு கொடுத்த வேதாகமத்தை மறுபடியும் வாசிப்பா என்று சொன்னார். உனக்கு பரிசுத்தத்தின் மேல பரிசுத்தாவி தேவன் நிச்சயமாய் கொடுப்பார். வேதத்தை வாசிக்க வேண்டும். என்ன அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே ஓசியா 8ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது 12ஆம் வசனத்தில் பார்க்கும்போது என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்து ஆண்டவர் எழுதி என்ன செஞ்சிருக்கிறார். 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் ஓசியா 8:12 என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அவர்கள் அந்நிய காரியமாய் எண்ணுகிறார்கள். பரிசுத்த குலைச்சல் அங்கதான் வரும். பரிசுத்த குலைச்சல் அங்கதான். நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் அது உங்க காலம், அந்த காலம். எப்பா அந்த காலத்துல சூரியன் கிழக்க தான் உதிச்சிச்சு, உங்க காலத்துல சூரியன் மேற்கையே உதிக்கு. நீங்க சிந்திச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. இயற்கை மாறாது. வானமும் ஆண்டவரே சொல்றாரு, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தை என்ன செய்வதில்லை, மாறுவது இல்லை, ஒளிந்து போவதும் இல்லை. இயேசுவே சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்தின் எழுத்தை ஆகிலும் அதில் உள்ள ஒரு சிறு உறுப்பை ஆகிலும் நான் அழைக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளார்கள், நிறைவேற்றுவதற்கே வந்தேன். அப்ப அந்த வேதாகத்தை நீங்க நன்றாய் கேட்க வேண்டும், நன்றாய் வாசிக்கணும். ஆண்டவர் எழுதி நம்ம கையில கொடுத்துட்டார். மோசையின் இடத்துல நல்ல எனக்கு சம்பவம் ஞாபகத்தில் வருது, நல்லா காமிங்க. மோசையின் இடத்துல ஆண்டவர் 10 கற்பனைகளை எழுதி, கட்டளைகளை எழுதி என்ன செய்தார், கையில கொடுத்தார். முதல் விஷயம், பரிசுத்தமானவரை தரிசித்து ஆண்டவர் எழுதி கொடுத்த அந்த கற்பனைகளை வாங்கி கீழே வரும்போது இங்க பரிசுத்த குலைச்சல் நடந்ததுனால என்ன நடந்தது, ஆண்டவர் எழுதி கொடுத்த அந்த கற்பனைகளை கீழே போட்டு என்ன செஞ்சுட்டாங்க, உடைச்சிட்டாங்க. எதனால ஆண்டவர் எழுதி கொடுத்ததுல வார்த்தைக்கு மாறாக அவர்கள் செயல்படும்போது, வார்த்தைக்கு மாறாக செயல்படும்போது நன்கு தேவனுடைய சின்னமே, இந்த வேத புஸ்தகமானது சாதாரண ஒரு பிரிண்டிங்ல போட்டு உங்களுக்கு எடுத்து உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது அல்ல. அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு கதை புஸ்தகமாக தான் இருக்கும். நான் வேதாகம கலாசாலையும் படித்ததான ஞாபகம் இருக்கிறது. அந்நாட்டில் இருக்கிற பரிசுத்தவான்கள் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வாசிக்கும் போது, அதை மொழிபெயர்க்கும் போது கர்த்தர், தேவன், பிதா, குமாரன், வார்த்தை, இயேசு, பரிசுத்த ஆவியானவர், இப்படிப்பட்ட வார்த்தை எந்த இடத்துல எல்லாம் வருகிறதோ அந்த இடத்துல எல்லாம் எழுந்து நின்று அதை உச்சரிப்பார்கள். எழுந்து நின்று அவரை உச்சரி, அந்த அளவுக்கு அவங்க மதிப்பு கொடுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம மதிப்பு கொடுக்கிறோமா வசனத்துக்கு? நான் ஏற்கனவே உங்களிடத்தில் முதலாவது வார்த்தை வைத்து, நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன். ஆண்டவருக்கு அந்த அளவுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கிறோமா? நம்ம கேட்டதெல்லாம் ஆண்டவருக்காக, நம்ம கேட்டதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவரே எனக்கு இந்த தார, அந்த தாருக்கு போது சமயங்கள் கொடுத்துருக்கார். ஆனா அவர் விரும்புகிறதான ஒரு பரிசுத்த வாழ்க்கை நம்ம இடத்தில் இருக்கிறதா? நல்லா நீங்க சிந்திச்சு பாருங்க, நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க. இயேசு ஏன் வேதாகமத்தை கையில் எடுத்து வார்த்தார்? அவரே வார்த்தை, அவரே வேதாகமம் தான். அவர் சில மாதிரிகளை நமக்கு வைத்திருக்க போயிருக்கிறார். நான் என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய வீட்டில், என்னுடைய பிள்ளைகளிடத்தில் அடிக்கடி சொல்வேன், செல்ல இருக்கிறது நல்லது, எமர்ஜென்சிக்கு அது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஆனால் அது நிரந்தரமானதல்ல. அதுல ஒரு வைரஸ் உண்டு பண்ணிட்டு வந்துட்டு வைக்கலாம், உங்க செல் ஹேங் ஆகிட்டு வச்சுக்கலாம், அவ்வளவு நினைச்சுக்கிறோம். ஆனா கையில் இருக்கிற அந்த வேதாகமம் என்ன செய்ய போகவே போகலாம். அதனால் வேதாகமத்தை எடுத்து நீங்கள் வாசிக்க வேண்டும். வேதாகமத்தை எடுத்து நீங்கள் வாசிக்கும் போது உண்மையிலே உங்களை சுத்திகரிக்கிறதான ஒரு அனுபவத்தை நீங்கள் கண்டுகொள்ள முடியும், அறிந்து கொள்ள முடியும். ஏன் பரிசுத்த குலைச்சலாக கூடாது என்றால், நம் தலையின் மேல்
தேவனுடைய அபிஷேகம் இருக்கிறது. அபிஷேகம் பெற்றதற்கு பின்பு தேவனுடைய நாமம் பரிசுத்த குலைச்சல் ஆட்கொண்டடியாக நாம் நடக்கக்கூடாது. லேவியராகமம் 21:12 பார்க்கும்போது ஆசாரியை கொண்டு சொல்லப்பட்டிருக்கிற நிலையை தீட்டுப்படக்கூடாதுப்பா. மரித்த சில பிரேதங்களினால நீ தீட்டுப்படக்கூடாது. தீட்டுப்படக்கூடாது. ஏன் தீட்டுப்படக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லப்பட்டிருக்குன்னா, அந்த லேவியராகமம் 21:12 பார்க்கும்போது அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் என்னும் கிரீடம் அவன் மேல் இருக்கிறது. அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், சபையில வந்து அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், அந்நிய பாஷ அடையாளத்தோடு கூட அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். உங்க தலையில இப்ப என்ன இருக்கு? நல்லா சிந்திச்சு பாருங்க. தலையில என்ன இருக்கு? அபிஷேக தைலம் என்ன கிரீடத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதனாலதான் சில காரியங்களில் நீ தீட்டுப்படாதபடி உன்னை நீ காத்துக்கொள்ள வேண்டும். தீட்டுப்படாதபடிக்கு நாம் காத்துக்கொள்வது ஒரு உயர்ந்த அனுபவமாக இருக்கிறது. இதனால் பரிசுத்த குலைச்சல் பொய்யான எழுகிறதினால் வருகிறது. கர்த்தருடைய பந்தியை சரியான முறையில் அனுசரிக்காததினால் வருகிறது. வேதத்தை நாம் வாசிக்கக்கூடிய முறையில் வாசிக்கும். நான்காவது பரிசுத்த குலைச்சல் வராமல் இருக்க அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த அபிஷேகம் எதற்கு? பரிசுத்த ஆவியானவர்களிடத்தில் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் என்ன செய்வார்? கண்டித்து உணர்த்துவார். யோவான் 17 சொல்லப்பட்டிருக்கின்றன. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, அப்ப அந்த அபிஷேகத்துமாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்துல வந்தாச்சுன்னா ஆண்டவர் நம்மளை கண்டித்து உணர்த்துவார். நம்ம அப்படியே மலிங்கி போகக்கூடாது. சில வீட்டில் சில பிள்ளைகள் அடிப்பட்டையே வளர்ந்துப்பாங்க. மறுபடியும் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய சரி நீங்க போன வீட்டுக்கு நீங்க போன 2 அடி தானே வரும். மாமூலாக கிடைக்கிறது தானே கிடைக்கிறது. அவங்க உடம்பு அதில் மலிங்கி போயிடும். அதே போல அபிஷேகத்தை பெற்றதான நாம் மறுபடியும் பாவத்தை செய்யும் போது தேவகுமாரனை தங்கள் காலின் கீழே போட்டு மிதிக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அபிஷேகம் எதற்கு? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரபவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க மாட்டான். தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு இந்த பரிசுத்தத்தை கர்த்தர் ஆவியானவர் மூலமாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் மூலமாய் கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்தத்தை நாம் கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள வேண்டும். நான் அடிக்கடி சொல்றேன், நான் சிநேகிக்கிற பரிசுத்தம் அல்ல, கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். கர்த்தர் சிநேகிக்கிறதான ஒரு பரிசுத்தம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். வாசிங்க மல்கியா 2:11 அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. யூதா ஜனங்கள் துரோகம் பண்ணினார்கள், அருவருப்பான காரியம் செய்யப்பட்டது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா ஜனங்கள் பரிசுத்த குலைச்சலாக்கி, கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை அவர்கள் அந்நிய தேவதையின் குமாரத்தில் வாகம் பண்ணினார்கள். நீ ரட்சிக்கப்பட்டுட்டியா? ஞானஸ்நானம் எடுத்துட்டியா? அந்நிய நோக்கத்தில் நீ உங்களுடைய குடும்பத்தை ஆரம்பிக்க. கிறிஸ்துவுக்கும் பேரியாருக்கு சம்பந்தம் எது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் எது? ரட்சிக்கப்பட்ட தண்ணீரில் இறங்கி தேவனோடு கூட நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படியாக நீ தேவனோடு கூட உடன்படிக்கை பண்ணிட்ட. உன் லைஃப் வரும்போது ரட்சிக்கப்பட்டது போல நீ யாரோடு கைப்பிடிக்க போகிறியோ அவர்களோ ரட்சிக்கப்பட்டது. ஜாதிகள் அல்ல. இடத்தில் ஒரு காரியத்தை சொல்ல நான் விரும்புகிறேன். உலகத்தில் எல்லா செய்யும் பார்ப்பாங்க,
ஆனால் பரலோகத்தில் ஒரே ஒரு சி மட்டும்தான் போகும். நீ சிந்திச்சு பாருங்க. உலகத்தில் எல்லா சியும் பார்ப்பாங்க. எஸ்சி, பிசி, எம்பிசி, ஓபிசி, ஓசி. இந்த 5 சியும் பூலோகத்தில் எல்லா சர்டிஃபிகேட்டையும் வரும். ஆனால் பரலோகத்தில் இந்த 5 சியும் வராது. ஒரே ஒரு சி போகும், ஹைஜிசி. அப்படின்னா என்ன? பரிசுத்தம் ஜாதி. அப்போ அந்த பரிசுத்தம் நிறைந்ததான தேவ ஜனம் பரிசுத்தத்துக்கு போக வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையின் கோணத்தில் நம்ம சரியா இருக்க வேண்டும். வாழ்க்கையின் கோணத்தில் நாம் சரியா இருந்து செயல்பட வேண்டும். இன்னைக்கு அநேகர் சரியா இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலும் எருசலேமில் அருவருப்பான காரியம். நான் என்ன செய்ய? என் ஸ்கூல் படிப்பிலிருந்தே அப்படி ஆயிடும். எனக்கு ஒழுங்கா நீ ஜோமன் அண்டவரே ரட்சியம் அல்லாட்ட அந்த நேசத்திலிருந்து என்னை விடுதலையா, அந்த பாவ காரியத்திலிருந்து என்னை விடுதலையாக. நான் பரிசுத்த குளிச்சலாக நான் விரும்பவில்லை. நீ சிநேகிக்கிறதான பரிசுத்தம் என்னிடத்துல காணப்படும். வசனத்தில் எவ்வளவு அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தத்தை யூதா என்கிற இடத்துல உன்னுடைய பேரை போட்டு நீ வாசித்து பாருங்கள். அப்போ கர்த்தர் சிநேகிக்கிற பரிசுத்தம் நம்மிடத்தில் இருக்கிறதா? இயேசு சிநேகிக்கிறதான பரிசுத்த வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்கிறதா? இயேசுவை போல நம்ம மாறணும். உலகத்துல இயேசுவோடு கூட யார் இருக்க போறாங்களோ அவங்க எல்லாரும் இயேசுவை போல மாறும். பரிசுத்த ஜீவியம் நீங்க நினைக்கிறபடியாரும் ஒரு நாள் வந்துட போறது கிடையாது. ஒரு நாள் வரப்போறது கிடையாது. பரிசுத்த ஜீவியம் நாம் அடைய வேண்டும் என்றால் கடைசி மூச்சு வரைக்கும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். முடியும். அதுக்கு இடையில நம்ம ஆடலாம், பாடலாம், குதிக்கலாம், துள்ளலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அந்த ரங்கம் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். ஆண்டவர் பார்க்கிற அந்த பரிசுத்த ஜீவியம் நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால்தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். அல்லாட்ட போக முடியாது. சும்மா நம்ம சொல்லிட்டே இருக்கலாம். அது புத்தி இல்லாத கனிகள் செய்தது போல. புத்தி இல்லாத கனிகள் அப்படிதான் செய்தாங்க. நாங்களும் பரலத்துக்கு வந்துடுவோம், நாங்களும் பரலத்துக்கு வந்துடுவோம், நாங்களும் பரலத்துக்கு வந்துடுவோம் என்று சொல்லி அவங்க சபைக்குள்ள இருந்தாங்க. சபை விசுவாசிகளுக்கு தான் நான் பேசுகிறேன். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஜனத்துக்கு தான் நான் சொல்கிறேன். ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனமே, கர்த்தர் சிநேகிக்கிற, அல்லாட்டால் கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம் உன்னிடத்தில் உண்டோ இல்லையோ என்பதை நீ கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படியே முழங்கால் பண்ணிட்டு நாம் பாடினதான அந்த பாடலுடைய கடைசி சந்தத்தை நாம் பாடி, துணை வேண்டும் தகப்பனே இந்த உலகில் எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. எல்லாம் பல காரியங்கள் நடந்தாலும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதுனா காரணம், என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு, ஆனால் என் ஜீவன் இல்லை. பரிசுத்தம் என எழுதும், பரிசுத்தம் என எழுதும், பரிசுத்தம் என எழுதும். ஆண்டவருடைய சன்னிதானம் தேவனால் பாடலை பாடி ஒரே ஒரு சுரத்திற்கு பாடல் நீங்கள் சிந்து பாடல். ஆமென். Hallelujah.
பரிசுத்தம் என எழுதுங்க தாமே. என்னுடைய இதயத்தில் நீர் எழுதும், என்னுடைய இதயத்தில் நீர் எழுதுங்க தாமே. என் ஜீவன் பரிசுத்தம் என எழுத, என் ஜீவன் பரிசுத்தம் என எழுத. இருதயத்தில் சுத்தமில்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கப் போகிறதில்லை. தேவனுடைய பிள்ளைகள், அந்த இருதய சுத்தத்தை தேவன் ரொம்ப எதிர்பார்க்கிறார். அதுதான் கர்த்தர் விரும்புகிறதான பரிசுத்தம், கர்த்தர் நேசிக்கிறதான பரிசுத்தம். எங்கள் அன்பின் ரட்சகரே, நான் உங்களை துதிக்கிறோம், உங்களை ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த நாளிலேயும் 5ஆம் வாரமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆலயத்திலே நாங்கள் கூடி ஆராதனை கொண்டாடும்படி நேரலையில் ஆண்டவரே ஆராதனை நடத்த கர்த்தர் உதவி செய்கிறே. உங்கள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதை பார்த்து கொண்டிருக்கிறதான ஜனங்கள் பரிசுத்தமாக்கும் கர்த்தரை பரிசுத்தமாய் பார்க்கவும், அந்த கர்த்தரால் நான் இன்னும் பரிசுத்தமாக்கப்படுவதற்கு தன்னை அர்ப்பணிப்பதற்கும் கர்த்தர் உதவி செய்வதற்காக சொல்லுகிறது. பரிசுத்த பிரச்சனை ஏற்படும் போது ஆண்டவரே, இந்த ஜனங்களில் சாபம் இருக்கும், நிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தீர் என்று நாங்கள் பார்க்கிறோம் தாவே. ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில, எங்கள் தனிப்பட்ட ஜீவியத்தில், எங்கள் விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பரிசுத்த ஜீவியம் ஒரு நாள் வராதபடி சாபங்களை கர்த்தர் நீக்கும், நிந்தனைகளை கர்த்தர் நீக்கி, நான் பரிசுத்தர் என்று சொன்னதான கர்த்தர் நாங்கள் பரிசுத்தமாக ஜீவிக்க பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் கிரீடமாகிய அந்த கிரீடத்தை மேலே வைத்து அந்த அபிஷேகத்தினாலே கர்த்தர் எங்களை ஒவ்வொரு நாளும் நிரப்பிக்கொள்ளும்படியாக கிருபை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இன்றும் என்றும் எப்பொழுதும் இயேசுவின் வருகை மற்றும் நீடித்து நிலைத்து இருப்பதாக. ஆமென்.